அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோவுக்கு நான் வந்திருக்கிறேன். அது யாருக்கான வீடியோன்னு சொன்னால், ஒரு சில பெண்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். ஏன்னு சொன்னால், ஒரு சில பெண்கள் கல்யாணம் கட்டி தன்னுடைய கணவனோட அன்பாக பாசமாக சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து விட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்களாக அவங்க போகலைங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதிச்சுட்டு இருக்கல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சில வாக்குவாத காரணமாக பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கணவன் ஏதோ கோவத்தில் ஏசினத்தால் மனைவி கணவனுடைய நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இனி எனக்கு தேவையில்லை, நான் இனி உன்னோட வாழவே மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு ஒரே அடியாக அதை முடிச்சிடுறாங்க. அப்போ தன்னுடைய கணவன் ஏதோ கோவத்தில் ஏசிருந்தார். காரணம் என்னென்னு சொன்னால், ஏதோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் பிள்ளைக்கு ஏதோ கோவத்தில் ஏசிருப்பார். அதன் காரணமாக ஒரே அடியாக முடிச்சுட்டு அந்த பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், பல ஆண்களுடன் தொடர்புல வச்சு கொள்கிறாங்க. பல ஆண்கள்னு சொன்னால் அந்த நாட்டை பொறுத்தவரை அங்கே ஒரு டிரைவர் இருக்கலாம், யாரோ ஒரு ஆக்கலாம், யாரோ ஒருத்தனோட தொடர்பில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி தொடர்பில் இருந்துக்கிட்டு தன்னுடைய கணவனுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சில பெண்கள். அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். இதை பாருங்கள், இந்த உலக வாழ்க்கைன்றது பொய்யான வாழ்க்கை, என்றைக்குமே முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு மனிதனுக்கு மரணம்ன்றது உண்மை, நிச்சயமாக வந்தே தீரும். ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறான், அதுக்கு பிறகு அவனுக்கு முதுமை எப்படியும் அவன் மரணிச்சிடுறான். அதுக்கப்புறம் நாளைக்கு கியாமத் நாளையில் அந்த இடத்துல எல்லாருமே ஒன்று கூடி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தீப்பொன்றிக்கு அந்த இடத்துல கியாமத் நாளையில் கேட்பாங்க, நீங்கள் செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் சரி தான், நிச்சயமாக உங்களுக்கு கியாமத் நாளையில் கேள்வி கணக்கு உண்டு. தன்னுடைய கணவனுக்கு நீங்கள் என்ன துரோகம் செஞ்சீங்கன்னு சொல்லி தெரியல, ஆனால் அந்த இடத்துல உங்களோட வாய் எந்த விதமான பேச்சாது, உங்களோட உடம்பு கை கால் எல்லாமே பேசும். அப்போ தன்னுடைய கணவனுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்குரிய தண்டனை இருக்கீங்க. இந்த பயானை கொஞ்சம் கேளுங்க. தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் இந்த பயானை கொஞ்சம் கேளுங்க. உங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் கேட்டு திருந்துங்க. என்று சொன்னால், என்னைக்குன்னா ஒரு டைமுக்கு மரணம் எல்லாரும் மரணிச்சதுக்கு பிறகு தன்னுடைய கணவனுக்கு செய்கிற துரோகத்துக்கான தண்டனை நிச்சயமாக அது கிடைச்சே தீரும். என்ன காரணத்தில் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து ஏதோ வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல துன்பத்துக்கு மத்தியில் கணவனை விட்டு பிரியாமல் இருந்து வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கட்டின புருஷன் கோவத்தில் ஏசினதுக்காக வேண்டி எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லி தீக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு எனக்கு கொமெண்டில் சொல்லுங்கள். மாப்பிளைக்கு தெரியாம தன்னுடைய உடலையே இன்னமொருத்தரோடு பகிர்ந்து கொள்வது என்றால் அது எவ்வளவு பெரிய பொல்லாத பாவமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில நாங்க எங்கும் ஓட முடியாது, எங்கும் ஒலிக்க முடியாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற மையத்து செய்தியை கேள்விப்பட்ட நாங்க என்ன சொல்லுகிறோம்? நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்க நிச்சயமாக அவன் பக்கமே திரும்பச் செல்வோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் நிறுத்தப்படுவோம். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றே ஆக வேண்டும். அதனாலதான் கியாமத்தினால 50,000 வருஷங்களாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் விசாரிக்கப்படுவார்கள். அந்த நேரத்துல கண்ணியமான தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரொம்ப பயங்கரமான ஹதீஸ் பாருங்க. ஒரு மனைவி விசாரிக்கப்படுவாள். அந்த மனைவியில பேரை சொல்லி இன்னாருடைய மகள் இன்னார் அல்லது இன்னாருடைய மனைவி இன்னார் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவள் முன்னால கொண்டு நிறுத்தப்படுவாள். இந்த நேரத்தில் அல்லாஹ் அவட ஒபிஷியல் மாப்பிள்ளைக்கிறே உலகத்துல கபில்து நிக்காக சொல்லி கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைய கொண்டு மாப்பிள்ளையும் பக்கத்துல வைப்பான். இப்ப இந்த மாப்பிள்ளைய பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், அந்த பொம்பளைய விசாரிக்க முன்னால உலகத்துல வாழ்ற நேரம் இவள் உனக்கு ஒரு துரோகம் செய்தால் தெரியுமான்னு கேட்பான். அந்த மாப்பிள்ளையும் சொல்லுவாரு, தெரியாது யா அல்லாஹ், நான் வெளியே போயிட்டிருந்தேன், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டிருந்தேன், அல்லது நான் கடைக்கு போய்த்திருவேன், இவவை நம்பி நான் விட்டுட்டு போய்த்திருந்தேன், அப்படி என்ன தவறு செய்தால் என்று கேட்கிற நேரம் அந்த பெண்மணி யாரோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தாலோ அந்த கள்ள ஆசாமியும் அந்த இடத்துல கொண்டு நிறுத்தப்படுவார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தெரியாம உலகத்துல வாழ்ற நேரம் இந்த மாதிரி ஒரு மோசமான விபச்சாரத்துல உன் மனைவி இப்படி ஈடுபட்டால் பிரச்சனை ஒன்றுமில்லை. இப்ப நான் இதுக்கு உள்ள தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த நேரத்துல அந்த 2 பேருடைய மொத்தமான அமல்களும் கொண்டு வரப்படும். சில நேரம் அந்த தாய்
தஹஜ்ஜத்தும் தொழுதிருப்பா, ஹஜ்ஜும் செய்திருப்பா, உம்ராவையும் செய்திருப்பா, பள்ளிவாசல் கட்டட நிதி சதக்காக்கள் எல்லாம் செஞ்சிருப்பா, அதிகமா தொழுதிருப்பா, அதிகமா குர்ஆன் தமாம் செய்திருப்பா, அதிகமா ஸலவாத்து சொல்லியிருப்பா. இதெல்லாம் செஞ்சு கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்துல இந்த பாவத்தையும் செய்தவளாக இருந்தால் அவருடைய எல்லா நன்மைகளும் அங்கு கொண்டு வரப்படும். அந்த மனிதருடைய, அந்த பெண்ணோடு பாவத்தில் ஈடுபட்ட அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருடைய நன்மைகளும் கொண்டு வரப்படும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒபிஷியல் மாப்பிள்ளை இருக்கிறாரே, கணவர் இருக்கிறாரே, புருஷர் இருக்கிறாரே, இவரை பார்த்து சொல்லுவானாம், இது அபூ தாவூத் ரிவாயத்து, இவரை பார்த்து சொல்லுவானாம், இந்த நன்மைகள்ல உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்.